தம்பியுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால வீடியோவே வந்துட்டு போட முடியல. கொஞ்ச நேரம் வந்து நின்னுட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாரி இருந்தது. அது வந்து ஓரளவுக்கு ரொம்ப முடியல. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 1 டே ஃபுல்லா நான் ரெஸ்ட்ல தான் இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த பிரியாணி செய்வாங்க இல்லைங்களா? அந்த பாத்திரத்துல ஒரு பிரியாணி செய்யும்போது ஒரு பெரிய கரண்டி, ஜல்லி கரண்டி மாரி பெருசா வந்து இரும்புல இருக்கும். எங்க வீட்டுக்காரர் இத எடுத்து வைன்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் குடுத்தாரு. அத நான் அப்படி பாத்திரத்த அப்படி இழுத்த உடனே அது பேக் சைட்ல இருக்கிறத நான் கவனிக்கல. இப்ப கசப்பு கண்ணுக்கும் தெரியல. சைடுல இருந்தது. அது வந்து என்னோட கால்ல வந்து விழுந்துருச்சா, கால் நல்லா பெருசா வீங்கி போயிடுச்சு. ஸோ, அதனால எனக்கு கந்திஷ்டி மாரி அது பெருசா வீங்கினதால எனக்கு முடியல. அதனால நான் வீடியோ எதுவுமே எடுக்கவே இல்ல. தம்பி பர்த்டேக்கு முன்னாடியே நான் செக்கப் போயிட்டு வந்தேன். அப்போ வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. சரி இது முடிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு பர்த்டேலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்க போயிருந்தேன். ஸ்கேன் எடுக்க போனா அங்க வந்துட்டு பேபியோட வெயிட் கம்மியா இருக்கு. பனிக்கூடல நீர் கம்மியா இருக்குன்னு சொல்லி அது கொஞ்சம் மைண்ட் ரொம்பவே அப்செட் ஆயிடுச்சு. அதனால எனக்கு வீடியோ பண்ணணுமா? அதான் எனக்கு வீடியோ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டே வரல. பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே வரல. அதனால தான் வீடியோ என்னால போட முடியல. நான் போயிட்டு இன்னைக்கு என்னோட ரெகுலரா செக்கப் பண்றாங்க இல்லையா? அந்த டாக்டர்ட்ட என்னோட ரிப்போர்ட் காமிச்சேன். அவங்க வந்துட்டு நீங்க பெரிய ஜிஹெச் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு நான் கொஞ்ச தூரம் போலான்னு போகும்போது ரொம்ப மயக்கமாயிடுச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. ஒரு மாதிரி சோகமா இருந்துச்சு. ஒரு 1 வீக்கா வந்துட்டு மைண்ட் ரொம்ப அப்செட்டு. கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாவே இல்ல. ஒரு மாரி நெகட்டிவ் வைப்ரேஷன்ல சுத்திட்டு இருந்த மாரியே இருந்துச்சு. அதனால வீடியோ வந்து என்னால போட முடியல. நான் வந்துட்டு எலக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் வந்துட்டு திருவண்ணாமலை செக்கப் தான் போறேன். ஸோ அங்க போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நான் சொல்றேன். உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.